ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷே கிருதவந்தே பகவந்தோ புனः புனக ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தக்ஷணாமூர்த்தயே நமக ஷகனாபவது ஷகனோ புனக்து ஷகவீரியம் கரவாவகை தேஜஸ்வினா அதீதமஸ்து மாவித்விஷாவகைஹி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீ குருவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ சங்கராச்சாரியர் எழுதிய அபரோக்ஷ அனுபூதி. அபரோக்ஷ அனுபூதியை பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி போன வகுப்புகளை நம்ம என்னென்ன பார்த்தோன்னு ஒரு ரிவ்யூ பண்ணுவோம். அபரோக்ஷ அனுபூதினா நமக்கு நேரடியான ஞானம். அது ஞானம் பெற்றவங்களுக்கும் சரி, ஞானம் பெற்றவங்களுக்கும் சரி, ஞானம் இல்லாதவங்களுக்கும் சரி, ஆத்மான்றது அபரோக்ஷமாக தான் விளங்கிட்டு இருக்கு. அதுதான் நான். அதான் பார்த்தோம். அதில் அடுத்த ஸ்டெப்பாக அனுபந்த சதஸ்டியம் பார்த்தோம். இந்த நூல் சங்கராச்சாரிய சுவாமிகள் எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னா சத்புருஷர்களுக்காக. சரி, நோக்கம் என்ன? அவங்களுக்காக தான் எழுதப்பட்டது. அந்த சத்புருஷர்களுக்காக ஏன் எழுதப்பட்டாங்கன்னா பலன் என்ன அப்படின்னு இருக்கணும்ல, முக்தி. அப்போது அனுபந்த சதஸ்டியத்தில் என்ன சொல்லுதுன்னா, இந்த நூல் சத்புருஷர்களாக எழுதப்பட்டது, சத்புருஷர்களுக்கு எழுதப்பட்டது. அதோட பலன் வரக்கூடாது முக்தி, விடுதலை. சரி, அப்போது நம்மளுக்கு அடுத்த கேள்வி ஒன்று வருது. அந்த சத்புருஷர்கள் யார்? என்ன மாதிரி குணநலங்கள் இருந்தால் அவங்க சத்புருஷர்கள் அப்படின்னு அப்போது அதிகாரித்துவ லாபோபாயம் வருது. அப்போது என்னென்ன பண்புகள்லாம் அவங்களுக்கு இருந்தால் அவங்க சத்புருஷர்கள். சத்புருஷர்கள் வைராக்கியம், விவேகம், சமதமாதி சர்க்கம், முமுட்சுத்துவம் ஆகிய 4 நற்பண்புகள் யாருக்கு இருக்கோ அவங்க சத்புருஷர்கள். அவங்கள இன்னொரு விதத்தில் அதிகாரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இந்த சத்புருஷர்களுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் என்னென்னு பார்த்தோம். முதல்ல வைராக்கியம்னா என்னன்னு பார்த்தோம். வைராக்கியம் என்னன்னா பற்றின்மை, ராக தோஷாதிகள் அற்ற நிலை, சமநிலை அப்படின்னு பார்த்தோம், பற்றின்மை. அடுத்தது விவேகம் பார்த்தோம். விவேகத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா பிரித்து அறியறது, அதுதான் விவேகம். அதில் என்னென்ன விவேகம் பார்த்தோம்னா நம்ம ஒரு பேசிக்காக திருஷ்ய விவேகம், ஜீவன் முக்தி விவேகம், பஞ்சகோஷ விவேகம், அவஸ்தாத்திரிய விவேகம், அந்த மாதிரி சரீரத்திய விவேகம், இந்த மாதிரி விவேகம்லாம் நம்ம பார்த்தோம். அதில் அந்த விவேகத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம 2 இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அனாதிகாலம் தொட்டு நம்ம 2 இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நமக்குள்ளார 2 நான் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. 1 தான் இருக்குது. யாராவது ஒருத்தவங்க நீங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த உடம்பை தான் காமிக்கிற பழக்கம் நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கு. அப்போது 2 இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதே கிடையாது இவ்வளோ காலம் வரைக்கும். அப்போது இந்த விவேகத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா 2 இருக்குது. 1 நான் அல்லாதது, 1 நான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் இந்த விவேகத்தால். ரைட்டுங்களா? அடுத்தது விவேகத்துக்கு அப்புறம் சமம், தமம். சமம்ன்றது மனமடக்கம், தமம்ன்றது புலனடக்கம். இது 2 வந்துருச்சுனாலே ஆல்மோஸ்ட் நம்ம கோலை ரீச் பண்ண மாதிரி தான். அடுத்தது உபரமம். உபரமம்னா விட்டு விலகுதல். அப்படின்னா விட்டு விலகுதல்னா சும்மா இருக்க சொல்லலை, எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா இருக்க சொல்லலை. இந்த விட்டு விலகுதுன்னா புதிய சங்கல்பம் ஏற்படாத இருக்கிறத பற்றி சொல்கிறாரு. நம்ம அன்றாட நம்ம சம்சாரம் நடத்துறதுக்கு என்னென்ன தேவையோ அதை பண்ணிட்டு இருக்கிறத அவர் விட்டு விலக சொல்லலை. புதுசாக ஒரு சங்கல்பம் எழறதுக்கு உண்டான ஒரு விஷயத்த பண்ண வேணாம். சரி, அப்படி பண்ணாத இருந்தால் என்ன நடக்கும்? நம்மளுக்கு அதிக நேரம் கிடைக்கும். அந்த நேரம் கிடைக்குள்ள நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இந்த ஆத்ம விசாரத்துக்கு யூஸ் பண்ணுவோம், நிதித்தியாசனத்துக்கு யூஸ் பண்ணுவோம். நேரம் அது சார்ந்து போகும் அப்படின்றது உபரதியில் சொல்கிறார். திதிக்ஷா அப்படின்னா சகித்து கொள்ளுதல். எதுக்காக சகிக்கிறோம்? நண்பர்கள், இந்த சமூகம், இது எல்லாத்துலேயும் வரக்கூடிய இந்த பிரச்சனைகள், இன்ப துன்பங்களை நம்ம சகிச்சுக்கிறோம். சகிச்சுக்கு தான் சொல்கிறாங்க, சகிச்சு ஏற்றுக்க சொல்லலை, சகிச்சுக்கிறாங்க. எதுக்காக? நோக்கம் ஒன்று,
நம்மளுக்கு விடுதலை வேணுன்ற ஒரு நோக்கத்துக்காக இவன் அந்த அதிகாரி என்னன்னா இதை சகிச்சுவான். திதிக்ஷா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தா. ஸ்ரத்தான்றது நம்பிக்கை. என்ன சொல்கிறாங்க குருக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல உள்ளார வாங்க, உங்கள் வெரிஃபிகேஷனில் பெண்டிங்கில் வைங்க, முதல்ல என்ன சொல்கிறேன்னு கேளுங்க, கேட்டுட்டு நீங்கள் கேட்ட விஷயத்த விசாரம் பண்ணுங்க, மனனம் பண்ணுங்க. உங்களுக்குள்ளார மனனம் பண்ணி உங்களுக்கு ஒரு சரின்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இது சரிதானான்னு குருவாணிக்கு யார் சொல்லி கொடுத்தாரோ அவர் உபதேஷ்டாரம் சொல்லக்கூடிய அந்த குருவாணிக்கு அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் அதை பெண்டிங்கில் வைங்க. ஸ்ரத்தாவை முதல்ல எடுத்த உடனே நீ இதை எப்படி நான் நம்புறது அப்படின்னு கேள்வியோட உள்ளார வராதிங்க, வந்துருங்க உள்ளார, அதுக்கப்புறம் கேள்வி எழுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்ரத்தா எப்படி வைக்கணும்னா குரு மேல மட்டும் இல்லை, மொத்த சாஸ்திரத்து மேலேயும் வைக்கணும்னு சொல்றாரு. அதுதான் ஸ்ரத்தா. 4வது சமாதானம். சமாதானம்னா மன குவிதல், எண்ண குவியல் அப்படின்னு. எதை நோக்கி எண்ணம் குவியல்? ஆத்ம விசாரத்தை நோக்கி எண்ணம் குவிதல் இருக்கணும். அப்படி எண்ணம் குவிதல்னா ரொம்ப ஈஸியா அது கைவரப்பட்டுரும், நமக்கு சித்தி ஆயிடும் அப்படின்றது அதை சொல்றாரு. அடுத்தது முமுட்சுனா இந்த சம்சார தொல்லையே வேணும், அப்பா இந்த பித்து பிடிச்ச சம்சாரத்திலேருந்து நான் விடுதலை அடையணும், எனக்கு இந்த சம்சாரம் வேணாம், எனக்கு விடுதலை வேணுன்ற ஒரு நோக்கம் இருக்குது இல்லை ஒருத்தவனுக்கு. ஐயோ வேணாம், இதை விட்டு விலகணும் நான் அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்குது இல்லையா, அவனோட புத்தி இருக்குல்ல, அவன் கிடையாது, அவனோட புத்தி தான் முமுட்சு. ரைட்டுங்களா? அப்போ இந்த சாதனை சதுஷ்டயங்கள் இருக்க பெற்றா அவனை சத்புருஷர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, மேலும் அடுத்தது விட்டு விலகுது. ஓகே, அடுத்தது சுவாமி அடுத்தபடியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறாங்க. அடுத்தபடி விசாரம் மேற்கொள்ளுதல் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த விசாரம் மேற்கொள்ளுதல் ஏன் சொல்றாங்க சுவாமி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க இந்த சாதன சதுஷ்டயம் 4 விஷயங்கள் நற்பண்புகள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நற்பண்புகள் தெரிஞ்சுக்கிட்டா அதோடு போதுமா? ஒருத்தவங்களுக்கு முக்தி கிடைச்சிடுமா அப்படின்னு கேட்டா இல்லை, அதோட விட்டு விடக்கூடாது. அது ஞானம் பெற்று உறுதிப்பட வேணும். அப்போ அங்க என்ன வேணும்னா விசாரம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த விசாரம் எப்படி இருக்கணும்னா, ஞானம் இல்லாத விசாரம் உறுதிப்படாது. ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்தை நம்ம பண்பட்டு உழுது அந்த நிலத்துல விதைக்கிற விதையாக்கப்பட்டது எப்படி அழகா முளைச்சி வரும், அந்த மாதிரி இந்த நற்பண்புகள் இருக்க பெற்றவனுக்கு அதோட மட்டும் அந்த நிலத்தை உழுது அது பண்பட்ட நிலையில இருந்துட்டா மட்டும் போதுமா? விதை விதைக்கணும் இல்லையா? அப்போ அந்த விதை தான் அங்க ஞானம். ஞானத்துக்கு என்ன வேணும்? விசாரம் வேணும். அப்போ விசாரம் பண்ணி ஞானம் வந்துருச்சுன்னா அந்த ஞானம் ஸ்திரமாகணும். ஞானம் ஸ்திரமாவது தான் முக்தி. முக்தின்னு தனியா ஒண்ணு கிடையாது, ஞானம் ஸ்திரமாயிடுச்சுன்னா அதுதான் முக்தி. சரி, அப்புறம் இது உங்களுக்கு சம்சாரத்திலேருந்து இதோட விட்டுட்டா எப்படி? இந்த நற்பண்புகள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டா அதனால உங்களுக்கு என்னன்னா இந்த சம்சாரத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. எனவே தற்காலிக மனநிறைவு மனசாந்தம் கிடைக்கும். அதனால இப்போ அந்த தற்காலிக மனசாந்தம் நிம்மதி மன அமைதி ஒரு கொஞ்ச காலம் தான் இருக்கும். அது என்னன்னா, நடந்து போயிட்டு இருக்காரு, அவரு அந்த மாதிரியான ஒரு நற்பண்புகளோட இருக்கிறாரு, அவரை லைட்டா அவரோட ஈகோவை டச் பண்ணி பாருங்க, அப்போ அவருக்கு இருக்க நல்லொழுக்கங்கள்லாம் பறந்து போயிடும். அப்போ அந்த நல்லொழுக்கங்கள் அவங்களுக்கு ஸ்திரத்தன்மை நிலையா இருக்கிறதுக்கு ஞானத்துல விசாரம் வேணும். அது ரொம்ப முக்கியம். இந்த விசாரிக்காத விசாரம் எப்ப வேணும்ன்றாருன்னா, சாமி சொல்றாருன்னா, முதல்ல உள்ளார வாங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எடுத்த மாத்திரத்திலே நீங்க அறக்குறையா பண்ண வேணாம். உள்ளார வந்துட்டு அப்புறம் விசாரம் பண்ணுங்க. விசாரம் பண்ணக்குள்ள உங்களுக்கு கேள்வி எழுவல, அதை கேளுங்க. யாரு சொல்லி கொடுத்தாரோ அவர்கிட்ட போய் கேளுங்க. அப்போ கேட்கக்குள்ள உங்களுக்கு அதுல தெளிவு கிடைக்கும். சரி, அந்த தெளிவுனால உங்களுக்கு என்ன பண்ணும்? அதை திருப்பி 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 நாளடைவில் அபியாசம் பண்ண உடனே அவங்களுக்கு உறுதி கிடைக்கும்னு சொல்றாரு. சரி, தியானம் முதலியான சாதனங்கள்ல நிறைய பேர் சித்தி அடைஞ்சதா சொல்லப்படுறாங்களே. விசாரம்ன்றீங்களே, தியானம் முதலான விஷயங்கள்ல நிறைய பேர் சித்தி அடைஞ்சதா சொல்லப்படுறாங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. அவர் கேள்வி அவரே சங்கர சுவாமியே இந்த கேள்வி எழுப்புறாரு, வேற யாரும் பண்ணல, நம்மளுக்கு அது தேவைன்றதுக்காக அவரே எழுப்புறாரு, நம்மள தூண்டுறாரு. அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மள தூண்டுறாரு. அந்த சித்திகள் அந்த சித்திகளே பெரிய சம்சாரமாகணுன்றாரு.
அந்த சித்திகளால் என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சித்தி வரப்பட்டுச்சுன்னா சும்மா இருப்பாங்களா? அவங்க செய்கிற காரியங்கள்லாம் உலகியல் சார்ந்ததாக இருக்கும். ஆமாம், உலகியல் சார்ந்தது எல்லாமே நம்ம தான். நான் அல்லாதது எல்லாமே என்னது, நான் அல்லாதது என்ன இதம் சொல்கிறாங்க. அப்போ என்னது, அது பொய்த்தன்மை உடையது. அப்போது அதுக்காக தான் பிரயத்தனப்பட்டு அந்த சித்துக்கள்லாம் பயன்படுமே தவிர ஆத்ம விசாரத்துக்கு ஆத்ம ஞானத்தை உறுதி பண்ணுறதுக்கு அது பயன்படாது. அப்போ அதுவுமே புதிய ஒரு சம்சாரத்தை உருவாக்கணும்னு தெளிவுபடுத்துறார். அப்புறம் சேவை முதலான குணங்கள் செய்கிறாங்க. நிறைய பேர் சேவை செய்கிறாங்க, அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறாங்க, அன்னதானம் பண்ணுறாங்க, நிறைய ஹாஸ்பிட்டலில் இருக்க நோயாளிகள் எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதனால் என்ன ஆகும்னா அவங்க செல்வாக்கு கூடும். செல்வாக்கு கூடக்குள்ளே அவங்களுக்கு புகழ் அதிகமாகும். அதுவும் போய் ஒரு கர்மத்தில் எடுத்து போய் விட்டுடும், பந்தப்படுத்திடும். அது விடுதலை கொடுக்காது அப்படின்னு சொல்கிறார். மேலும் சாதன சம்பந்தத்துக்கு பிறகு சாதகன் ஆத்ம விசாரத்தில் நுழைய வேண்டும். விசாரன்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல சுவாமி நம்மளுக்கு உறுதிப்படுத்துகிறாங்க. கண்டிப்பா விசாரம் இல்லாத உங்களுக்கு எப்படி அது நிலையா நிற்கும், நிலைத்து நிற்கும்? எப்படி நீங்க கேள்வி எழுப்பினா தானே, உங்களுக்குள்ளனாச்சும் நீங்க எழுப்பி ஆகணும். சரி, விசாரம் மேற்கொள்ளுதல். உக்த சாதன யுக்தேன விசாரக புருஷேன ஹி கர்த்தவ்யக ஞான சித்தி அர்த்தம் ஆத்மனக சுபம் இச்சதா. இதுக்கு பொழிப்புரை. முன்பு கூறப்பட்ட சாதன சதுஷ்டயங்கள் கூடிய ஒருவன் நிச்சயம் தனக்கு விடுதலை வேண்டும் என்று ஆசைப்படுபவன் ஞான பலனுக்காக விசாரணையில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்றார். தனக்கு ஞான பலன் கூட வேண்டும் அப்படின்னா அவன் விசாரணையில கண்டிப்பா ஈடுபட வேண்டும் சொல்றாரு. யுக்தனா இதற்கு முன்னாடி கூறப்பட்ட, சாதனம்னா சாதன சதுஷ்டயங்கள், முக்தியன கடைபிடிக்கக்கூடியவர்கள், புருஷன்னா அந்த கடைபிடிக்கக்கூடிய புருஷன் விசாரணையில் ஈடுபட வேண்டும். நிச்சயம் ஆத்ம விசாரணையில் ஈடுபட வேண்டும், கண்டிப்பா அது நடத்தியே ஆகணும் அப்படின்றாரு. கர்த்தவியக விசாரணையில் ஈடுபட வேண்டும். ஞான சித்தி அர்த்தம், ஞானம் என்கிற பலனை அடைவதற்காக அது அவன் என்ன பண்ணும், இந்த ஆத்மனக ஆத்மாவாகிய எனக்கு, அப்போ உங்களுக்குன்னா உங்களுக்கு அப்படின்னு சொல்லணும். தனக்குன்னு சொல்லக்குள்ள உங்களுக்கு, எனக்குன்னு சொல்லக்குள்ள எனக்குன்னு சொல்லணும், உங்களுக்குன்னு சொல்லக்குள்ள உங்களுக்குன்னு சொல்லிக்கணும். சுபம் இச்சதா அப்படின்ற, சுபம் விரும்புகின்ற ஒரு புருஷன். இங்க பாருங்க, சுபம்ன்ற ஒரு வார்த்தையை அழுத்த திருத்தமா சொல்ற. நம்ம சுபம்னா மங்களம் கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளுக்கு தெரிஞ்சது சுபம்லாம் பல விஷயமான பல சுப காரியங்கள்லாம் இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச சுப விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. இங்க சுபம்னு சுவாமி எதை சொல்றாங்கன்னா மோட்சத்தை தான் சுபம் சொல்றாங்க. பாருங்க, இங்க மானிடா பிறந்தது நோக்கமே மோட்சம்தான். சுபம்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அழகே மோட்சம் தான் அப்படின்ட்டு தெளிவுபடுத்துறாங்க சுவாமி இங்க. மேலும் அடுத்த ஞானபலம் வேண்டும் என்றால் விசாரணையில் தான் ஈடுபட வேண்டுமா, வேறு வழி இல்லையா? ஞானபலம் வேண்டும் என்றால் விசாரணையில் தான் ஈடுபட வேண்டுமா, வேற எந்த வழியும் இல்லையா அப்படின்னா, சிலர் சமாதி தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேற்கொள்றாங்க. சிலர் குருவின் நயன தீட்சை, நாங்கள்லாம் நயன தீட்சை பெற்று கொஞ்ச காலம் அதில் பயணித்தோம். நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, திருவடி தீட்சை, அப்படியெல்லாம் தீட்சைகள் இருக்கு. அந்த மாதிரியான தீட்சைகள் பெற்று அவங்களாம் முக்தி அடைஞ்சதா சொல்லப்படுறாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது அந்த கேள்வியை நம்மளுக்கு இது மாதிரிலாம் இருக்கு இல்லை, இந்த மாதிரி யாருன்னா கேட்க வந்தாங்கன்னா நம்ம உங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அதனால அந்த கேள்வியை நமக்குள்ளார அவர் தூண்டி விடுறாரு சுவாமி. அப்படி எதுவும் நடக்கவில்லைன்னு ஒரேடியா சுவாமி சொல்லிட்டு பதில் அடுத்தது மேல மேல சொல்றாரு. அப்புறம் ரமண சுவாமிகள் போன்றவங்கலாம் எந்த ஆத்ம விசாரத்தை போய் படிச்சாங்க, எந்த குருவை தேடி போய் அவங்க உபதேசம் பெற்றாங்க, இப்போ அவங்களாம் முக்தி அடையலையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க அவங்களே. நாங்கள் பார்க்குறோமே, அவருக்கு யாரும் குரு இருந்த மாதிரி எங்களுக்கு தெரியலையே. நிச்சயம் இல்லை, கண்டிப்பாக குரு இருந்தாக்கணும். குரு இல்லாத இந்த குரு இல்லா வித்தை பாழ் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் குரு எப்படி இருக்கணும்னா, இந்த ஆத்ம விசாரத்தில் அவர் ஏற்கனவே அந்த வழியாக வந்த பாரம்பரியத்தில் வந்த குருவாக இருக்கணும். ஆத்ம ஞானத்தை போதிக்கிற ஒரு குருவாக இருக்கணும். ஏன்னா இங்கே குருன்னு சொல்லிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் அந்த அறியாமைன்ற குருட்டை நீக்கக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்கள அணுகி வந்த சிஷியருக்கும் இவங்களுக்கே அது தெரியாது. அவங்க எப்படி இப்போ அந்த அறியாமையை நீக்க போகிறாங்க? அப்போ குருடும் குருட்டாட்டம் போட்டு குழியில் விழுந்தனவே அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கூட இருக்கு. அப்படி இருக்கிறதுல அந்த ஆத்ம விசாரமும் அவர் ரமண மகரிஷி சுவாமிகள் எப்படின்னா, அவர் கண்டிப்பாக குரு இருந்திருக்கும். எப்படின்னா,
ஒரு கும் இருட்டை நீக்கணும்னா ஒரு வெளிச்சம்ன்றது முக்கியமாக அவசியமாகுது. அந்த வெளிச்சம் இல்லாத அந்த கும் இருட்டு ஒரு பிரகாசிக்காது. அதுபோல ஒரு குரு இல்லா ஒரு ஞானம் பிரகாசிக்காது. ஏன் பிரகாசிக்காது அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி ஏற்படணும்னா, ஒரு புத்தகம் இருக்கு, ஒரு நூல் இருக்கு, ஒரு உபனிஷத்து இருக்கு, அதுல ஒரு வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தையோட அர்த்தத்தை இங்க இருக்கிற நம்ம கிட்ட இங்க இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் நம்ம அந்த வார்த்தையை த்ரோ பண்ணனா, அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்னன்னு கேட்டோன்னா, ஒருத்தவங்களும் அவங்களோட அறிவுக்கு தகுந்த எட்டன மாதிரி அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அப்போ சங்கரர் சுவாமிகள், நம்ம சங்கரானந்தா சுவாமிகள் எந்த அர்த்த நோக்கத்துல அந்த வார்த்தையை அங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த குரு இருக்குள்ள அந்த குரு அந்த வார்த்தைக்கு உண்டான லட்சணத்தை அழகா நம்மளுக்கு விளக்கி சொல்லுவாங்க. அப்படி விளக்கி சொல்லக்குள்ள அந்த வார்த்தைக்கு உண்டான சரியான அர்த்தத்தை அந்த சிஷியனும் பிடிச்சிக்குவோம். அப்போ குருவோட முக்கியத்துவம், உபதேஷ்டாரம் சொல்லக்கூடிய ஒரு குருவோட முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கக்குள்ள நம்ம ரமண மகரிஷி சுவாமிகள் நிச்சயம் குரு இருந்தாக வேண்டும். அது இப்ப இல்லைனாலும் விட்டக்குற தோட்டக்கரையில ஏதாவது ஒன்று இருந்துதான் இருக்கணும். குரு இல்லாத நடக்கவே நடக்காது. அப்போ குரு முக்கியம், அவசியம். அதுபோல வேற எந்த சாதனங்களை கொண்டு இந்த விசாரத்தை மேற்கொள்ள முடியும்னா, கர்மயோகம் பண்ணி விசாரம் மேற்கொள்ள முடியுமா அப்படி இப்படின்னு பார்த்தா வேற எதுவுமே இதுக்கு பலன் தர சாதனம் ஒன்னே ஒண்ணுதான். விசாரம் மட்டும்தான் சாதனம். அதுக்கு பிரமாணம் உபனிஷத்துக்கள். அதை உபதேஷ்டாரன்னு சொல்லக்கூடிய குரு அதை நம்மளுக்கு விளக்கி அருளுவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். வேறு கர்மங்கள் எதனாலையும் இதை பண்ண முடியாது. மேலும் இந்த விசாரணையை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போறாரு. ஏன்னா இந்த விசாரணையை பத்தி தான் பேச போறாங்க. அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போறாங்க. நம்ம பார்க்கக்குள்ள அனுபந்த சதுஷ்டயம் பார்த்தோம், சாதன சதுஷ்டயம் பார்த்தோம், விசாரணை மேற்கொள்ளத முதல் ஸ்லோகத்தை பார்த்தோம். அடுத்த மேல் படியில் என்னன்னா, நோ உற்பத்தியதே வினா வினா ஞானம் விசாரணேன அந்நிய சாதனக யதா பதார்த்தபானம் ஹி பிரகாசேன வினா கச்சித். இதோட பொழிப்புரை ஒரு பொருள் கண்களுக்கு புலப்படுவது வெளிச்சம் இல்லாமல் எவ்விதம் முடியாதோ அதுபோல விசாரணை இல்லாமல் வேறு எந்த சாதனங்களாலும் ஞானம் உற்பத்தி ஆகாது. ஸ்திரமா சொல்றார், நெத்தியடியா கொடுக்குறார். இப்போ இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கிறேன், நீங்க எல்லாம் உட்காந்துருக்கிறீங்க. இந்த வெளிச்சம்னா நம்ம ஏதோ லைட்டு விளக்கு அதுதான் வெளிச்சம்னு நினைக்கிறோம். சூரியனும் வெளிச்சம்தான். அப்போ இங்க சூரிய பிரகாசத்தால நம்ம என்ன பண்றோம், நான் இருக்கிறத உங்களால பார்க்க முடியுது, நீங்க இருக்கிறத எல்லாத்தையும் என்னால பார்க்க முடியுது. இப்போ இந்த வெளிச்சமே இல்லாத இருந்ததுன்னா நான் இருக்கிறத உங்களாலையும் பார்க்க முடியாது, நீங்க எல்லாம் இங்க எனக்கு முன்னாடி அமர்ந்து இருக்கிறத என்னாலையும் பார்க்க முடியாது. அப்போ அந்த வெளிச்சம்ன்றது இந்த இருட்டை நீக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனமா இருக்கிற மாதிரி, அது போல விசாரணை தான் இந்த ஞானத்துக்கு சாதனம். யதா எப்படி, பதார்த்தம்னா பொருள்கள், பானம்னா ஒரு பொருள் கண்ணுக்கு தெரியுது, கண்களுக்கு புலப்படுற விஷயத்த பானம் சொல்றோம். தெரிய வேண்டும் என்றால் பிரகாசனேன வெளிச்சம் நிச்சயமா தேவை. வெளிச்சம் இல்லாத அந்த பொருளை நம்ம பார்க்க முடியாது, அறிய முடியாது, உணர முடியாது. வினா அது இல்லாமல், வெளிச்சம் இல்லாமல், அச்வத் வெளிச்சம் இல்லாமல் கண்டிப்பாக, மறுபடியும் திருப்பி சொல்றாரு, அச்வத்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. அதே மாதிரி இங்க விசாரணை இல்லாமல் ஞானம்ன்றது உறுதிப்படாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. அதுதான் அடுத்தது. மேலும் கர்மயோகம், ஜபம், தவம், ஆழ்நிலை தியானங்கள் ஒருவரது மனதை, இந்த ஸ்லோகத்திலையும் அதை தான் மேலும் அர்த்தப்படிக்க கொண்டு போறாரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் தான் வித்தியாசப்படுது. ஒரு மனதை ஒரு சாந்தப்படுத்தும், அமைதிப்படுத்தும். ஆனா அறிவாற்றல் ஞானம் உருவாகுமா அப்படின்னு கேட்டா உருவாகாது. அவற்றுக்கு இப்ப இது எல்லாம் சொன்னோம்ல, கர்மயோகம்,
தவம், தியானம் இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ பார்க்குறோம் யூடியூப்ல எத்தனையோ பேர் என்னென்ன யோகத்தையோ சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, போயிட்டு தான் இருக்கு. அது மாதிரி போக்குள்ள நம்மளுக்கு உடல் உழைப்பு தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒன்று செய்யணும், இப்படி நிற்கணும், இப்படி நிற்கணும், ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கல்ல, முதுகு நிமித்தி ஸ்ட்ரெயிட்டாக உட்காரணும்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கு பொருள் செலவும் தேவைப்படுது. ஏன்னா கிளாஸ் 1க்கு 3000 ரூபா, கிளாஸ் 2ன்னு போனால் ஒரு 4500 ரூபா, கிளாஸ் 3ன்னு போனால் ஒரு 5000 ரூபா, நேரடியாக குருவுக்கிட்டே 1 to 1 ஃபேஸ் பண்ணால் அது ஒரு 10,000 ஆகுங்க அப்படின்னு. இதுக்கு பொருள் செலவு, உடல் உழைப்பு எல்லாமே இதுக்கு தேவைப்படுது. ஆனால் இது எல்லாம் இந்த கர்மயோகம், ஜபம், தவம், ஆழ்நிலை தியானங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் அறியாமை போக்கிக்குள்ள என்ன தேவை? ஒன்றுமே தேவையில்ல, அறிவு மாத்திரம்தான். அதுக்கு எதாவது நீங்கள் செலவு பண்ணணுமா? எங்கேயாவது ஏந்திரிக்கணுமா? எதையாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணணுமா? எதையாவது ஒரு யோகம் பண்ணணுமா? இல்லை கண்ண மூடி உட்காரணுமா? எதாவது பண்ணணுமா? எதுவும் கிடையாது. அந்த நிதித்தியாசனம் கூட அது தியானம் சுவாமி சொல்லி தர்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த இடத்துல விசாரணை தான் அவர் பாயிண்ட் பண்றாரு. விசாரம் பண்ணணும், அதை தான் அவர் மேற்கோள் பண்றாரு. நிதித்தியாசனம் இங்க சொல்லப்படுற வார்த்தைக்கு அர்த்தமே விசாரணை தான். சரி, இந்த இடத்துல அது மேல மேல போக்குள்ள இன்னும் நல்லா பார்க்கலாம். அறியாமை போக்குக்குள்ள ஞானம் ஒன்றுதான் சாதனம். ஆத்ம ஞானத்துக்கு உபநிஷத் ஒன்றுதான் பிரமாணம், வேற எதுவும் பிரமாணம் கிடையாது. இது சொல் வாக்கிய ரூபமாக இருக்கிறதுனால இந்த பிரமாணம் எப்படி இருக்குன்னா, இது உபனிஷத் போன பிரமாணங்கள்லாம் சொல் வாக்கி, இங்க வார்த்தையை அப்படி யூஸ் பண்ணியிருக்கு, சொல் வாக்கிய ரூபமாக. ஏன் அந்த சொல் வாக்கிய ரூபமாக இருக்குது அப்படின்னு சொன்னா, வாக்கியங்கள் புத்தகத்துல இருக்கும். அந்த வாக்கியத்தை நாவால உச்சரிக்கிற வாச்சாரம்பணம் யார் செய்யறா? அதுதான் முக்கியம். அதனால்தான் சொல் வாக்கிய ரூபம் அழகா அதை சொல்லியிருக்காங்க. இருப்பதால் குரு இங்க முக்கியமாக அங்கம் வகிக்கிறார். அவர் இல்லாத ஞானம் சித்திக்காது. மேலும் அடுத்த ஸ்லோகம், கோ அகம் கதம் இதம் ஜாதம் ககவை கர்த்தஸ்ய வித்யதே உபாதானம் கிம் அஸ்தி ஈஹ விசாரக சோ அயம் ஈத்ருஷக. காலையில கூட அந்த வார்த்தையை சுவாமி யூஸ் பண்ணாங்க, ஈத்ருஷக. இதுக்கு பொழிப்புரை என்னன்னா, உலகில் எந்த மொழியில் எந்த நாட்டில் தத்துவியல் இருந்தாலும், எந்த நாட்டில் எந்த மொழியில தத்துவியல் இருந்தாலும் அதில் காணப்படும் முக்கிய கேள்விகள் இந்த 4 தான் இருக்குன்றார். இந்த 4 தான். நான் யார் என்பது, நான் யார், நான்றது யாரை குறிக்கும். ஃபர்ஸ்ட் யார் நான், நான் யார், ஏதோ ஒன்று. ரெண்டாவது, இந்த ஜகத்தை இதம் சொல்றாரு இல்லையா, இந்த ஜகத்தை இதம்னாலும் ஜகத்தினாலும் ஒன்று தான். இங்க இதம் சொன்னா நம்ம ஒன்றும் நான் என்ன அப்படி கை காட்டிட்டு நான் அல்லாததுன்னு சொல்லிடுறோம். இங்க அகங்காரத்துலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஜெகத்துன்றது அகங்காரம், புத்தி, மனம், பொறிப்புலங்கள், அதனால நம்ம பார்க்கக்கூடிய அனுபவக்கூடிய அந்த உலகங்கள் இங்க மொத்தமா டோட்டலா வந்துருச்சு, இதத்துல போட்டாச்சு. அப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த ஜெகத் எப்படி தோன்றிற்று? அடுத்த கேள்வி. இது விசாரணை நம்ம பண்ணிக்கணும், நம்மளுக்கு தூண்டுறார். அடுத்த கேள்வி, இதுக்கு எல்லாரும் இது எல்லாத்துக்கும் இதை படைச்சவர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் 4வது கேள்வி, இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த 3த்துக்கும் அதிஷ்டானம் ஒன்று இருக்கும்ல, அதிஷ்டானம் ஆதாரம் ஒன்று இல்லாத ஒன்று வராது இல்லையா, அது அதிஷ்டானம் என்ன அப்படின்னு அதை சொல்றார். பரம்பொருள் எத்தகையது? இந்த 4 கேள்விகளையும் எப்படி விசாரித்து விடை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை மேலும் சங்கரர் அடுத்த இதில் சொல்றார். இந்த ஸ்லோகம் அவ்வளோதான். முதல்ல குரு கிட்ட போக்குள்ள இந்த 4 கேள்வி அவசியம் அப்படின்றத ஏற்கனவே சொன்னார. அந்த 4 கேள்வி, நான் யார் அப்படின்றதுல இந்த நான் யாருன்றது இது ஜீவ விஷய பிரசன்னம். ஜீவ விஷய பிரசன்னம். ஜீவன் தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, தான் யாருன்ற அறியாமையில் இருக்கிற ஒருத்தவன் தான் ஜீவன். தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக குரு அணுகி தான் யாருன்னு கேட்டு அறிஞ்சிக்கிறான் இல்லையாங்களா, அதுக்கு பேரு ஜீவ விஷய பிரசன்னம். அடுத்தது உலகம், இதம்னு சொன்னோம் இல்லைங்களா. இந்த உலகம் என்ன அப்படின்னு, யார் படைச்சது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. இந்த உலகம் எப்படி தோன்றிற்று அப்படின்னா, அது ஜெகத் விஷய பிரசன்னம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜெகத் எப்படிப்பட்டது, எப்படி தோன்றிற்று, அதை பற்றியான விஷயங்களை குருவாணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. 3வதா, இந்த உலகத்தை படைத்தவர் யார்? ஈஸ்வரன் சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. ஈஸ்வரன்,
அப்போது இந்த ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சகுன பிரம்மமாக பார்க்கப்படுறோம். அப்போ நிர்குணம் ஒருத்தவங்க இருக்க முடியும் தானே. அப்போ அந்த நாலாவதா இதுக்கெல்லாம் அதிஷ்டானம் யாருன்னா சத்து தான், அது பிரம்மம் தான் அப்படின்னு இங்கே போட்டு உடைக்கிறார். இந்த 4 கேள்விகளும் கேட்கப்பட வேண்டியவை. இவற்றுக்கு மிக சுருக்கமாக சங்கரர் மேலும் மேலும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு இந்த ஸ்லோகத்தில் இதை தான் கவர் பண்ணியிருக்காங்க. அந்த 4 கேள்விகள் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்ல வராங்க. 4வதா இது நான் யாருன்னு வராங்க. நானகம் நாகம் பூதகனோ தேகோ நாகம் ச அக்ஷகன ஸ்ததா ஏதத் விலக்ஷணக கச்சித் விசாரக சோ அயம் ஈதுர்ஷக. இதுக்கு பொழிப்புரை என்னன்னா, பஞ்சபூதங்கள் சேர்க்கையால் ஆகிய இந்த உடல் நான் அல்ல. அதுபோலவே கண் முதலான இந்திரிய கூட்டங்கள் சேர்க்கையும் நான் அன்று. இவற்றுக்கு வேறான ஏதோ ஒன்றுதான் நான். இந்த விசாரணையானது இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் சொல்ற. சரி, இந்த ஸ்தூல உடம்பு, இதை ஸ்தூலன்னு சொல்றோம். ஆனா இங்க கல் இருக்கு, இந்த சேர் இருக்கு, இந்த பீரோ இருக்கு, இதுவுமே தானே ஸ்தூலம். சரி, அதெல்லாம் ஒரு ரா மெட்டீரியல்ல மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்தூலமாகிய தேகமும் உணவு, இட்லி, தோசை, ஏதோ ஒன்று, பொங்கல், அந்த மாதிரி பல விதமான உணவுகளால் கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளார போய் ஜீரணிச்சு இந்த உடம்புன்றது அந்த சத்துக்களை பிரிக்கப்பட்டு இந்த உடம்புன்றது ஸ்தூலம்ன்றது வளரப்படுது. அப்போது ஜென்ரலாக என்ன புரிஞ்சுக்கலான்னா, பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட ஒரு கூட்டு கலவை தான் இந்த உடம்புன்னு புரியுது. அப்போது இதெல்லாம் ஜடங்கள்னு சொல்லக்குள்ள அதே ஜடங்களால் உருவாக்கப்பட்ட இந்த உடம்பும் கூட எப்படி அறிவுள்ளதாக இருக்க முடியும்? அதுவும் ஜடமாக தானே இருக்க முடியும். அந்த உடம்பை இயக்கிறவன் யாரோ அவன் தானே அறிவுள்ளவன். அப்போ இது நான் அல்லன்றத நம்ம நேதி பண்றதுக்கு இந்த மாதிரியான விசாரம் நம்மளுக்கு உறுதுணையா இருக்கு. ஏன்னா பஞ்சபூதங்களான கூட்டுறவு தான் இந்த உடம்பு. இந்த உடம்பை இயக்கக்கூடிய நான் அறிவுள்ளவன், இந்த உடம்பு அறிவற்றது, ஜடம். அப்போ அது நான் அல்ல அப்படின்ற ஒரு தெளிவு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு கோணத்துல விசாரம் பண்ண சொல்றாரு. 2வதா பார்த்தீங்கன்னா, இந்த சூஷ்ம தேகம், கண், காது, மூக்கு, செயல்கருவிகள், இது எல்லாமே இது நானா அப்படின்னு நம்ம விசாரிச்சு பார்க்கல. இதுவும் நான் அல்ல. எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு உதாரணத்துக்கு இந்த கால் சரிவர நடக்கிறத நல்லா நடக்கிறோம் அப்படின்னு பார்க்குறவனும் நானாக இருக்கிறேன். அந்த கால் ஒரு காலகட்டத்தில் வயது முதிர்ந்த காலகட்டத்தில் ஒரு மூட்டு வலியோ கால் வலியோ வந்து அது நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதையும் பார்க்குறவனா நானாக இருக்கிறேன். அப்போது நல்லா இருக்கிறதையும் பார்க்குறவனா நானாக இருக்கேன். அது நலிவடைஞ்சு அது நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதையும் பார்க்குறவனா நானாக இருக்கிறேன். அப்போது பார்க்குறவனா நானாக இருக்கிறவன் அந்த பொருளாயிடுவனா? இப்போது இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். கண் இருக்குது. கண் இப்போ ஒரு 30-40 வயசு வரைக்கும் கண் வந்து நல்ல பார்வையில் இருக்கும். தூர பார்வை, கிட்ட பார்வை எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒரு வயது முதிர்ந்த காலத்தில் அதுவே 2 தெரியும், மங்களாக தெரியும். அது பார்க்குறோம். அப்போது கண்ணு தெளிவாக தெரியறதையும் பார்க்குறவன் நான் தான், கண்ணு தெளிவின்மையும் பார்க்குறவன் நான் தான். அப்போது நான் அந்த கண்ணாகிடுவேன்னா? ஆக முடியாது இல்லை. அப்போது இதில் ஒரு தெளிவு நம்ம என்ன பெற்றுக்கணும்னா, இப்போது 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. அடிக்கடிக்க சாமி அந்த உதாரணத்தை சொல்லுவாங்க. சண்டை போட்டுக்கிறாங்க. அதை சாட்சியாக இருந்து பார்க்குறேன் நான். அந்த சண்டையில் அங்கே வைப்பவன் ஆகிடுவேனா? அந்த சண்டையில் ஒருத்தவன் ஆகிடுவேனா? ஆக மாட்டேன் இல்லையா? நான் நல்லாதது தானே அந்த சண்டை, நான் சாட்சி மாத்திரம் தானே. அப்படி இருக்கக்குள்ள இந்த கண் சரிவர பார்க்குறதையும் அந்த கண்
நலிஞ்சு ரெண்டா ஒரு 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 பவர் கம்மியாகி பார்க்குறதையும் பார்க்குறவன் நானாக இருக்கிறேன்ல, அப்போது நான் அந்த ஸ்தூலமும் கிடையாது, சூட்சமும் கிடையாது, நான் அதுக்கு வேறானவன் அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ண சொல்கிறார். மேலும் அடுத்தது இந்த உலகம் எத்தகையது, இந்த ஜெகத் எத்தகையதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு இதை முடிச்சுக்கலாம். இந்த உலகம் எப்படி தோன்றியது? இந்த உலகில் உள்ள தத்துவங்கள் இந்த கேள்வியை விளக்குவதில் வேறுபடுகின்றன. ஒரு தத்துவங்களும் இந்த நான் யார், இந்த உலகம் எத்தகையது அப்படின்றத விளக்கிறதுக்கு ஒரு தத்துவங்களும் ஒரு விதத்துல விளக்கம் கொடுக்குது. அதுல நியாய தர்க்கவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, அணுவுல இருந்து தான் இந்த உலகம் சிருஷ்டியாச்சு. ஏன்னா அவங்க அணுவாதிகள், அவங்க ஒண்ணா நம்ம நேதி பண்ணிக்கிட்டே போனால் கடைசியில் ஆட்டமில் தான், அணுவில் தான் போய் நிற்குது, அதுதான் கடைசியாக எஞ்சி நிற்குது, அதுலேருந்து தான் இது எல்லாம் உருவாகியிருக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரெண்டாவது, சாங்கியவாதிகள் என்ன, பிரகிருதி தான் மூல காரணம், பிரகிருதின்னு என்னும் மூலப்பொருள்லேருந்து தான் இந்த உலகமானது சிருஷ்டி ஆகுதுன்னு அதோடு நிறுத்திடுறாங்க. அதுக்கு பின்னாடி போய் அவங்க பார்க்குறதே கிடையாது. ஏன்னா நம்ம ஆத்ம விசாரத்தில் ஈடுபடுறவங்க மட்டும்தான் என்னன்னா, ஒரு நிர்குணம்னு ஒன்று இருக்குது, அதுலேருந்து ஒரு சகுனம், ஒரு குணமுடையது ஒன்று தோன்றுச்சு, அதுதான் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன்லேருந்து மற்ற சிருஷ்டிகள்லாம் உருவாகுது. அந்த பஞ்சபூத கூட்டு கலவையில் அது மற்ற ஒன்று சூட்சமோ அப்படின்னு இந்த பிரபஞ்சம் பூரா உருவாகுதுன்னு நம்ம தான் சொல்கிறோமோ தவிர, அவங்க எல்லாம் அவங்களோட கோணத்தில் ஒன்றும் வேற மாதிரியாக இருக்குது. அப்போது ஒரு சில பேர் இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப போர் அடிச்சு, இயற்கை தான்ப்பா காரணம், இயற்கையிலேருந்து தான் இதெல்லாம், இயற்கைன்னு ஒன்று இருக்கிறதா வச்சுக்கிட்டு அதுலேருந்து தான் இந்த பிரபஞ்சம் தோன்றதா அவங்க பேசப்படுறாங்க. மேலும் இதை பற்றி அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். இதோட இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம். அது இப்போ முடிக்கக்குள்ள பேசலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஹரி ஓம்.